நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14, 17, 18வது வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் கிடக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். கண்களை மூடி பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காய் மகிமை நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும் பேசும் ஆவியானவரே, நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாற ஆவியானவர் எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கிரியை செய்வீராக என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று செபிக்கிறேன். அடிமையை மறைத்து நீர் பேசும் ஆவியானவரே அப்பா, உமக்கே நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். போன முறை நான் செய்தி கொடுக்கும் போது ரூபனை குறித்து நான் பேசினேன். ரூபன் இடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஏன் ரூபன் ஆசீர்வாதங்களை இழந்து போனான் என்று சொல்லி. இந்த நாளிலும் தான் கோத்திரத்தை பற்றி உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். தான் கோத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். 8வது வசனம் வரைக்கும் அந்த உபதிரவ காலத்திலே இஸ்ரவேலிலே முத்திரை போடுகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 முத்திரை போடும்போது அந்த 12 கோத்திரம் இருக்கிறது. ஆனால் தான் கோத்திரம் எண்ணப்படவில்லை. தான் கோத்திரம் அந்த லிஸ்ட்ல வரல. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. எத்தனை கோத்திரம் உண்டுங்க? 12 கோத்திரம். அதாவது யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ரூபன், அப்புறம் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், தான், ஆசேர், இப்படி ஒவ்வொரு 4 மனைவிகள் மூலமாய் பிறந்த 12 கோத்திரங்கள். ஆனா கடைசி காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 எண்ணுகிறார்கள். அப்பொழுது யாருடைய பெயர் வரல அப்படின்னா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்ட 12,000, ரூபன் கோத்திரத்திலே 12,000, காத் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்ட 12,000, ஆசேர் கோத்திரம், மனாசே கோத்திரம், சிமியோன் கோத்திரம், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000, 12,000 முத்திரை போடப்பட்டவர்கள் இருப்பார்கள். மொத்தமா நீங்க பெருக்கும் போது 12,000 சேர்த்தும் போது 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டார்கள். இது எப்ப நடக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அப்புறமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அங்க இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேரை முத்திரை போடுவார்கள். சரிங்களா? அப்போ இந்த லிஸ்ட்ல யார் பெயர் வரல அப்படின்னா தான் கோத்திரத்தின் பெயர் வரல. தான் கோத்திரத்தின் பெயர் இடம் பெறவில்லை. தேவன் ஏன் அந்த தான் கோத்திரத்தை அந்த லிஸ்ட்ல சேர்க்கல, அந்த பெயரை அதனுடைய பட்டியலிலே சேர்க்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ராணி சிஸ்டர் காணிக்கை வசனம் சொல்லும் போது சொன்னாங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தா ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். யார் ஆண்டவர் கிட்ட போய் நின்னாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன பண்றாருங்க? ஆசீர்வதிக்கிறார். எந்த ஊரு, பேரு, கோத்திரம், எந்த நாடு, எப்படிப்பட்ட ஜாதி ஜனங்கள் யாரா இருந்தாலுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் நம்ம இருக்கும்
போதுதான் அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து தங்கும். அப்ப ஏன் அந்த தான் கோத்திரத்தார் ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள் என்று சொல்லி நீங்கள் நான் 4 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 19ஆம் அதிகாரம் 47வது வசனம். தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள வர்றாங்க. மோசேக்கு அப்புறமாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். யோசுவா தான் ஒவ்வொரு பட்டணமாய் யுத்தம் பண்ணி எரிகோவை ஜெயித்தார், ஆயி பட்டணத்தை ஜெயித்தார். அப்புறம் ஒவ்வொரு பட்டணமாய் ஜெயித்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார், சீட்டு போட்டு பங்கிட்டு இந்த கோத்திரத்துக்கு இந்த ஊர், இந்த கோத்திரத்துக்கு இந்த ஊர், இந்த கோத்திரத்துக்கு இந்த ஊர் என்று சொல்லி யோசுவா என்ன பண்ணுகிறார், அந்த தேசத்தை பங்கிட்டு சீட்டு போட்டு இந்தந்த ஊரெல்லாம் இந்த கோத்திரத்தை சார்ந்தது, இந்தந்த ஊரெல்லாம் இந்த கோத்திரத்தை சார்ந்தது என்று சொல்லி 12 கோத்திரத்துக்கும் என்ன பண்ணி கொடுக்கிறாருங்க, பங்கிட்டு கொடுக்கிறார். இது யார் நியமித்தார்? ஆண்டவரே யோசுவாவை நியமித்து செய்த காரியம். ஆனால் இங்க வாசிக்கிறோம், தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. தேவன் தான் அதுக்கு முன்னாடி வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சோரா, எஸ்தாவோல், இர்சேமே, சலாபீம், அயலோன், எத்லா, ஏலோன், திம்னாத், இப்படி ஒவ்வொரு பெயரும் சொல்லப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்படி என்றால் இது தேவனே நியமித்த ஒரு பகுதி, தேவனே நியமித்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். சொல்லுங்களேன், என்னங்க ஒரு ஆசீர்வாதம். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஆனா அந்த தான் கோத்திரத்தார் அந்த சுதந்திரத்திலே எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு ரொம்ப சின்ன இடம், இதுல எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இது எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒடுக்கமா இருக்கிறது, நாங்கள் இன்னும் போய் என்ன பண்ணுவோம், வேறொரு தேசத்தை நாங்கள் வேறொரு இடத்தையும் நாங்கள் கைப்பற்றி யுத்தம் பண்ணி ஜெயிப்போம் என்று சொல்லி யோசுவாவினுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ண போய் லேசேங்கிற இடத்துல போய் யுத்தம் பண்ணி பிடிக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எங்களுக்கு என்ன இல்லைங்க, திருப்தி இல்ல. அது எங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்குது, அது ரொம்ப எங்களுக்கு ஒடுக்கமா இருக்கிறது. இந்த இடம் எங்களுக்கு நீங்க கொடுக்கறதெல்லாம் எங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு இதை விட வேறொரு இடம் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி இவர்கள் தேவன் கொடுக்காத ஒரு இடத்தை போய் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒடுக்கமா இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று என்ன பண்ணார்கள், பெயரிட்டு அவர்களாகவே செய்த ஒரு காரியம். தேவன் கொடுத்ததுல என்ன இல்ல அப்படின்னா திருப்தி இல்ல. இது எங்களுக்கு பத்தாது, இது எங்களுக்கு என்னதுங்க பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேற ஒரு இடம் எனக்கு என்ன பண்ணணும் வேணும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே மற்ற கோத்திரத்தார் இருக்கும்போது இந்த தான் கோத்திரம் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, நாங்களாகவே போய் என்ன யோசுவா கிட்ட போய் கூட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு வேற ஊர் வேணும்னு கேட்கல. இவர்களாகவே போய் என்ன பண்றாங்க, யுத்தம் பண்ணி லேசேம் என்கிற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த இடத்தை தங்களுடைய இடத்தை உரிமையாக்கி கொண்டு அந்த இடத்துக்கு தான் என்று என்ன பண்ணார்கள், பெயரிட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலே நாம் எப்படியா இருக்க வேண்டுமா, திருப்தியா இருக்க வேண்டும். ஆண்டவர் சின்ன இடமா இருக்கலாம், ஒரு பெரிய இடமா இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்கிற வேலை நமக்கு பிடித்திருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனா அந்த வேலையிலே, அந்த இடத்திலே, அந்த நம்முடைய அந்த வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, திருப்தி உடையவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட ஆண்டவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே சொல்லுங்க மிகுந்த ஆதாயம். சொல்லுங்க ரொம்ப லாபம் எதுல இருக்குங்க? ஆமா, போதும் என்கிற மனசு இருந்தாலே உங்களுக்கு என்னதுங்க? மிகுந்த ஆதாயம். சொல்லுங்களேன், மிகுந்த ஆதாயம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு போதும். ஆண்டவர் கொடுத்த இந்த வேலை நமக்கு போதும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு போதும். நானா இனி எனக்கு போய் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், மற்றது எனக்கு வேணும், மற்றவருடைய பொருள் எனக்கு வேண்டும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, மற்றவர் இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திருப்தி இல்லை அப்படின்னா நம்மளுடைய மனசு என்ன ஆகுனா அலைப்பாயும். என்னதுங்க? அலைப்பாயும். ஐயோ, அது மாதிரி இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே, அந்த இடம் மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நம்முடைய மனசு என்ன ஆகும்? அலைப்பாயும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் அதுல நான் திருப்தியா இருக்க நீங்க கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பவுமே ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். அவர் ரொம்ப ஆசையா இருப்பார். நம்ம கஷ்டத்துல இருக்கணும், தரித்திரத்துல இருக்கணும், இல்ல இல்லாம அப்படியே இருக்கணும், இல்லாமலே இருக்கணும் அப்படியெல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆனா நாமளே போய் என்ன பண்ணக்கூடாதுங்க? வலுக்கட்டாயமாய் போய் அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொன்னா நாம் கட்டளையை மீறுகிறோம். 10வது கட்டளையுடைய கடைசி கட்டளை என்ன தெரியுங்களா? பிறனுடைய பொருளையாவது, வீட்டையாவது, இடத்தையாவது, மனைவியாவது, இதுல எழுதப்பட்டு இருக்கிறது, மனைவியாவது என்ன பண்ணாதீங்க, நிச்சயாதிருப்பாயா. அதனால அவங்க சிலருடைய வாழ்க்கை என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்லையே, அவங்கள மாதிரி கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி ஒரு மனைவி இல்லாட்டி அவங்கள மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. ஆனா இது என்ன காட்டுகிறதுன்னா, கட்டளைகளை மீறுகிறோம், நம்முடைய மனசை அலைப்பாய விடுகிறோம். அப்போ இதனால நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதோடு கூட அவங்க திருப்தியா இல்ல. இன்னொரு அதிகாரத்துல போடப்பட்டு இருக்கிறது நியாயாதிபதிகள் புஸ்தகம். அதை மட்டும் நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசங்களின் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரங்களிலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளிலிருந்து சோராவிலும் எஸ்தாவோனிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களுடைய சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத் தங்கினார்கள். அப்போ லேசாமி பிடிச்ச பிறகு கூட அவங்களுக்கு என்ன இல்லைங்க? திருப்தி இல்ல. போய் ஒரு இடத்த போய் யுத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? லேசாமிங்கிற இடத்தை யுத்தம் பண்ணி பிடித்து சொந்தமாக்கி அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? தானம் பேர் வச்சாங்க இல்லைங்களா? ஆனா அதுலயும் அவர்களுக்கு என்ன இல்ல? திருப்தி இல்ல. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை யோசுவாக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் வருகிறது. அந்த காலத்திலே நியாயாதிபதிகள் காலத்துல கூட அந்த ஜனங்கள் எங்களுக்கு இந்த சுதந்திரம் என்ன ஆகலைங்க, பத்தல, இந்த சுதந்திரம் எனக்கு போதல என்று சொல்லி ஒரு 5 பெரிய பராக்கிரமசாலிகளை தெரிந்து கொண்டு, நீங்க போய் இன்னும் போய் வேவு பார்த்துட்டு வாங்க, இன்னும் போய் எங்கேயாவது நமக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு வாங்க, அந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யுத்தம் பண்ணி ஜெயித்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த தான் கோத்திரத்துக்குள்ள இருந்தபடியினாலதான் இது ஒரு காரணம். ஆண்டவர் அவர்களை வெறுப்பதற்கு என்ன காரணங்க? கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல என்ன இல்லைங்க? திருப்தி இல்லை. கொடுக்கப்பட்டதே ஆண்டவர் கொடுத்ததுக்கு நம்ம எத்தனை பேர் நன்றி சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் நன்றி சொல்லி இருக்கிறோம்? ஆண்டவரே, நீர் இதை கொடுத்தீரே, இதற்காக நன்றி. ஒரு சின்ன காரியமாகட்டும், பெரிய காரியமாகட்டும், ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறீங்களா? ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? உங்க கணவருக்காக நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஆண்டவரே
எங்களுக்கு இப்படி பிள்ளைகளை கொடுத்தீரே, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வீட்டை கொடுத்தீரே, இதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஒரு வாகனம் கொடுத்தீரே, இதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணுங்க? ஸ்தோத்திரம் சொல்லி அதிலே நீங்க திருப்தியா இருந்து, ஆண்டவர் இதுதான் மிகுந்த ஆதாயம், போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நாம் மற்றவர்களுடைய பொருள்ல, மற்றவர்களுடைய அதாவது என்ன ஆசீர்வாதங்கள் மேல், மற்றவர்களுடைய குடும்ப பிள்ளைகள் மேல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆசை, இச்சை, எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், அது போல எனக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு நினைப்பது தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அதே நியாயாதிபதி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாவரித்தார்கள். இங்கே இரண்டாவது காரணம், தான் கோத்திரம் என்ன பண்ணார்களாம்? தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? சத்தமா சொல்லுங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? இது ஒரு சம்பவம். எப்படின்னு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை கானானிய ராஜா யாபீன் அடிமைப்படுத்துகிறார். 20 வருஷம் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்கே தெபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசியானவள், ஆண்டவர் அவளோடு பேசுறாரு, நீ போ, நான் உனக்கு முன்னாடி போய் என்ன பண்றேன்? யுத்தம் பண்றேன். அப்ப அந்த தெபோராள் வந்து பாராக் என்ற ஒரு யுத்த வீரன் சேனாதிபதி கிட்ட போய் சொல்றா, வா நம்ம போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். அப்ப சேனாபதி சொல்றாரு, நான் வரமாட்டேன், நீ வந்தீனா நான் வரேன், இல்லாட்டி நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அப்ப அந்த தெபோராள் சொல்கிறாள், சரி நான் வருகிறேன், இந்த யுத்தத்திலே ஜெயம் கிடைக்கும், அது ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப யுத்தத்துக்கு போறாங்க. எல்லா கோத்திரத்தில இருந்தும் ஆட்களை கூப்பிடுறாங்க, வாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாரையும் அந்த கானானிய ராஜா நம்மளை வந்து என்ன பண்ணுகிறார்? கொடுமைப்படுத்துகிறார். நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா இஸ்ரவேல் கோத்திரங்களையும் அழைப்பு கொடுக்கிறாங்க, நம்ம யுத்தத்துக்கு போகலாம் என்று. அப்ப எல்லாரும் யுத்தத்துக்கு வர்றாங்க, எல்லா கோத்திரத்தாரும் வர்றாங்க. ஆனா அந்த தான் கோத்திரத்தார் என்ன செய்தார்கள் என்றால், இங்க நம்ம வாசிக்கிறோம், தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு யுத்தம் பண்ண மனசு வரல. அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை நாடி, நான் நல்லா இருந்தா போதும், நான் இந்த யுத்தத்துல போய் நான் ஏன் கஷ்டப்படணும், நான் எனக்கு கப்பல், ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் கப்பல் கடற்கரை ஓரம். அதனால அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா துறைமுகம் இருந்தது. அப்ப அவங்க சொல்றாங்க, என் வேலையை விட்டுட்டு நான் ஏன் யுத்தத்துக்கு போகணும், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் என்ன பண்ணணும், கஷ்டப்படணும் என்று சொல்லி அவர்கள் யுத்தத்துக்கு வரவில்லை. தான் கோத்திரத்தார் கப்பலிலே தங்கி இருந்தது என்ன என்று சொல்லி ஜெயம் கிடைத்த பிறகு தெபோராள் பாடுகிற பாடலின் வரிதான் நம்ம வாசித்தது. மற்றவர்களாம் தன்னுடைய பிராணனை பணயம் வைத்தார்கள். நீங்க வாசித்தீங்கன்னா 18வது வசனம் சொல்லுகிறது, செபுலோனும் நப்தலியும் போர் களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. எதற்கு நின்றார்கள்? மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆனா இந்த தான் கோத்திரம் மட்டும் சேஃப்டியா இருந்துட்டாங்க. எங்க இருந்துட்டாங்க? அப்ப ஆண்டவர் பாக்குறாரா இல்லீங்களா? பாக்குறாரு. அப்படிதானங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இதுல என்ன இல்ல, இஷ்டம் இல்ல. ஆனா அவர்களுக்கு எல்லாருக்கும் தான் ஒடுக்கம், எல்லாருக்கும் தான் ஒடுக்கம். ஏன்னா அந்த யாபீன் அந்த ராஜா சிசரா என்ன பண்றான், சேனாதிபதி சிசரா இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷமா ஒடுக்கிட்டு இருக்கிறான். 20 வருஷமா ஒடுக்கிட்டு, அவங்களுக்கு கஷ்டம். ஆனா எதற்கு மனசு வரல அப்படின்னா, யுத்தம் பண்ணுவதற்கு என்ன வரலைங்க, மனசு வரல. அவங்க தங்களுடைய வேலைகளிலே பிஸியா இருந்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வர்றதுக்கு என்ன இல்லைங்க, டைம் இல்லைன்ட்டாங்க. என்ன இல்லைன்ட்டாங்க? டைம் இல்லை, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம், நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம். இன்னொன்னு போர் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நம்ம இப்படியே தப்பிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்,
ஓடி போயிடலாம். சேஃப்டி என்ன நமக்கு என்ன வேணுங்க? சேஃப்டி. யார் முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுவாங்க. அப்படிதானங்க? யார் போர்ல முன்னாடி நிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் வர்ற தாக்குதல் யாருக்கு வரும் அப்படின்னா முன்னணியில நிக்கிறவர்களுக்கு தான். அதனால நம்ம எப்படியே இருந்துக்கலாம், கப்பல்லையே இருந்துக்கலாம், தப்பிச்சு என்ன பண்ணிக்கலாம், ஓடிக்கலாம். ஜெயம் கிடைத்த பிறகு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம முன்னாடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தீர் என்று சொல்லலாம். இது ஒரு காரணம். ஆண்டவர் தான் கோத்திரத்தை வெறுப்பதற்கு இது ஒரு காரணம். இதிலிருந்து நம்ம என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் நம்ம யுத்த களத்தில நிற்கிறோம். நம்முடைய யுத்தம் சரீர பிரகாரமான மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டு. ஜெபம் ஒரு போராட்ட களம். ஜெபம் ஒரு, நீங்க எங்க முட்டி முழங்கால் படியிடுகிறீர்களோ அது ஒரு போராட்ட களம். எங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல போய் நிக்கிறீர்களோ அது ஒரு போராட்ட களம். அப்படின்னா போராடுகிற ஒரு இடம். அங்கே பலவிதமான ஆகாயத்து மண்டலங்கள், போராட்டங்கள், பிசாசின் சேனைகள், அசுத்த ஆவியின் சேனைகள் நம்மளோடு கூட என்ன பண்ணுங்க, போராடும். சபையில கூடி சபையில ஒரு ஆராதனை நடக்கும் போது நமக்கு விரோதமாக அந்தகார கிரியைகள் என்ன பண்ணுங்க, போராடும். அப்ப சபையில ஒரு ஜெபத்தை சொல்லும் போதோ, சபையின் ஆராதனையோ, ஒரு தனிப்பட்ட காரியத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும் போது நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் அந்த ஜெபத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். என்னுடைய வேலை, எனக்கு என்ன இல்லைங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, எனக்கு இதுக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்ல. சபைக்கு வருவேன், சபைக்கு வருவேன். வரலைன்னா பாஸ்டர் கேட்பாரு, வரலைன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாருங்க, கேட்பாரு. ஒரு தலையை காமிச்சிட்டு போயிடுவேன். வருவோம், தலையை காமிப்போம், அப்புறம் போயிட்டு அடுத்த வாரம் வருவோம். அப்படின்னா நாம் அந்த நிலைமையில தான் கோத்திரத்தார் கப்பல்களில் குடியிருந்தது என்ன, அந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க எந்த அளவுக்கு சபையோடு இணைந்து சபையோடு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். யாருக்கோ என்னமோ நடந்துட்டு போகுது, எனக்கு இது பிரச்சனை இல்லை, எனக்கு இது தேவையில்லை. யாரோ என்னமோ யுத்தம் பண்ணிட்டு போறாங்க, பாஸ்டர் கூப்பிடுவார், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அப்போ உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய உத்தரவாதம் என்ன, உங்களுடைய பங்கு, உங்களுடைய கை கொடுக்கிறது, உங்களுடைய தோள் கொடுக்கிறது, உங்களுடைய பிராணனை அவர்கள் செபுலோன் நப்தலி குடும்ப கோத்திரத்தார் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் யுத்த களத்திலே போர் முனையிலே நின்றார்களே, கர்த்தர் அவர்களுக்கு பார்த்து அந்தந்த கோத்திரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்களேன், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவ ஏன் தான் கோத்திரம் அந்த வெளிப்படுத்துற புஸ்தகத்துல இடம் பெறவில்லை என்றால், அவர்கள் தங்கள் சுயநலமாய் தனக்கு நல்லா இருந்தா போதும், நாங்க சேஃப்டியா இருந்தா போதும், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் கப்பலில இருந்த ஒரு காரணம். சொல்றது புரியுதுங்களா? நீங்க எழும்பினா உங்களுக்காக நட்சத்திரங்கள் எழும்பும். அல்லேலூயா. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து எழும்பினா என்று அடுத்த அதிகாரங்களிலே நம்ம வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். 20வது வசனம், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிஸ்ராவோட யுத்தம் பண்ணிட்டு. அல்லேலூயா. நீங்க முழங்கால் படியிட்டால் போதும், நீங்கள் இணைந்து அந்த யுத்தத்துல ஒரு பங்கை காண்பித்தால் போதும், நீங்கள் அவர்களோடு கூட இணைந்து. இப்ப சபையில ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த சபையில நடக்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு நின்னாலே போதும், நின்றாலே போதும். எது யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க? வானத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. அங்கே நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அந்த சிசராவோட யுத்தம் பண்ணிட்டான். அப்ப நம்ம நம்ம என்ன, நம்ம சபையோடு இணைந்து செய்கிறோம். சபையோடு நம்ம ஊழியரோடு 2 பேர் ஒருத்தர் ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர்களோடு கூட நம்ம பங்கெடுத்து நாம் ஏன் அவர்களோடு கூட துணை கொடுக்க கூடாது? இன்னைக்கு ஏன் என்னுடைய சுயநலம், எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு என்னால என்ன பண்ண முடியாது, என்னுடைய சேஃப்டியை நான் பார்க்கணும், என்னுடைய வேலையை நான் பார்க்கணும், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு ஒரு காரணமாய் அமையும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் அந்த முன்னணியில நிக்கிற ஆண்டவர் மரித்து போக விடுவாரா?
அவர் யுத்தம் பண்றது அவர். கர்த்தர் முன்னணியில போயிட்டு இருக்கிறார். அந்த தெபோரா பாராக்கை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உனக்கு முன்னாடி போயிட்டாரு, நீ எழுந்து வா. அவர் நமக்கு முன்னாடி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாருங்க? யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஆனா தான் கோத்திரத்தார் என்ன பண்ணலைங்க? அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அந்த யுத்தத்திலே அவர்கள் முன்னாடி நிற்கல, யுத்தத்திலே அவர்கள் பங்கெடுக்கல. அவர்கள் தங்களுடைய தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? அவர்கள் பிஸியா இருந்துட்டாங்க. எப்படி இருந்துட்டாங்க? பிஸியா இருந்துட்டாங்க. இன்னொன்னு சேஃப்டியா இருந்துட்டாங்க. எப்படி இருந்துட்டாங்க? சேஃப்டியா இருந்துட்டாங்க. கர்த்தர் பார்க்கிறார். அந்த அந்த பட்டியலிலே பெயர் இடம்பெறவில்லை. மூன்றாவது காரணத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு 16, 17, 18 14 வாசிக்கிறேன். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தின் நியாயம் விசாரிப்பான். தான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு, நியாயாதிபதி. தான் என்றால் அர்த்தம் என்னங்க? நியாயாதிபதி. நியாயாதிபதி புஸ்தகத்துல சிம்சோன் ஒருத்தர் இருக்கார். எத்தனை பேருக்கு தெரியுங்க? சிம்சோன் எல்லாருக்கும் தெரியும். இந்த சிம்சோனும் தான் கோத்திரத்தை சார்ந்தவர். அப்ப ஆண்டவர் அவர்களை எங்க உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படின்னா, எல்லா கோத்திரத்தையும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. எல்லா கோத்திரத்தையும் என்ன பண்ணுவாருங்க? நியாயாதிபதி எங்க இருப்பாங்க சொல்லுங்களேன், சொல்லுங்க. எங்க உயர்ந்த ஸ்தலம், உயர்ந்த ஒரு இடம். எல்லா அதாவது நியாயஸ்தலம், ஜட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு தனி சீட் இருக்கும். அவர்கள் முன்பாக எல்லாரையும் விட மேல உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பார்கள். அவர்கள் தான் நியாயாதிபதி. இந்த தானை ஆண்டவர் ஆசீர்வதித்தது எல்லா கோத்திரங்களுக்கும். இவங்க எப்படிதான் இருப்பாங்க? நியாயம் விசாரிக்கிறவர்களாய் உயர்ந்த ஸ்தானத்திலே, மேலான ஸ்தானத்திலே இருப்பார்கள் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 17வது வசனம், தான் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதியில் கிடக்கிற விரியனை போலவும் இருப்பான். இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கோத்திரத்துல இருக்கிற அந்த தான் கடைசியில எங்க கொண்டு போய் ஆண்டவர் வச்சுட்டாரு தெரியுங்களா? எவ்வளவு கீழே அவன் தாழ்ந்த இடத்துக்கு போகணுமோ. ஒரு பாம்பு, அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க? நீ ஒரு பாம்பு, விரியன் பாம்பு, சர்ப்பம். சர்ப்பத்துக்கு கீழே யாரும் என்ன பண்ண முடியாதுங்க? அதே இடமே இருக்காது. சர்ப்பத்துக்கு கீழே ஏதாவது குழி ஏதாவது இடம் இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு அந்த தான் கோத்திரம் எங்க போயிடுச்சு அப்படின்னா கீழே தள்ளப்பட்டு போனது. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம்! நியாயாதிபதி, தேசத்திற்கு எல்லா கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்கிற ஒரு கோத்திரம் தான். ஆனா அவனை பார்த்து யாக்கோபு சொல்ற வார்த்தை தான் இது. ஏன்னா யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை 12 கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை. நீ அந்த குதிரையில ஏறிக்கொண்டு போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குதிரையில போகிறவனை கீழே தள்ளும்படியாக அந்த குதிரையினுடைய குதிங்காலை கடிக்கக்கூடிய ஒரு சர்ப்பத்தை போலவும் விரியன் பாம்பை போலவும் இருப்பாய் என்று சொல்லி அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுல என்ன நம்ம பார்க்கிறது தெரியுங்களா? மற்றவர்களை கீழே விழும்படி செய்கிற சுபாவம், மற்றவர்களை கீழே விழும்படி இருக்கிற சுபாவம். நீங்கள் நம்மளை கொத்த முடியாது. அதான் நம்ம குதிரையில இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம குதிரையில இருக்கிறோம். நம்ம கீழே விழும்படி எதை கொத்துமாமா? குதிரையினுடைய காலை. குதிரையினுடைய பாருங்க, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு. அப்ப எப்பவுமே ரெடியா இருக்கும். இப்ப இந்த குதிரை இந்த வழியா வரும், என்ன பண்ணிடலாம்? ஒரே கொத்துனா உட்கார்ந்து இருக்கிறவனை கொத்தணும்னு அவசியம் இல்ல. எதை கொத்துனா போதுங்க? காலை, குதிரையினுடைய காலை கொத்தினால் போதும். மேல இருக்கிறவன் என்ன ஆயிடுவான்? இதுதான்
தானுடைய சுபாவம் என்னதுங்க? மற்றவர்களை கீழே விழ தள்ளக்கூடிய ஒரு சுபாவம், சர்ப்பத்தின் சுபாவம். சர்ப்பம் எப்பவுமே வந்து தந்திரம் உள்ளது என்று ஆதியாகமம் 3:1 வாசிக்கிறோம். ஏவாளத்துல வந்து தந்திரமா பேசிச்சான். இந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? இது சாப்பிட்டா நீங்க தேவர்களை போல என்ன ஆயிருவீங்க? மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்பம் தந்திரமா பேசி ஏவாளை என்ன பண்ணுச்சான்? விழா காட்டினார். ஆனா அந்த ஏவாள் ஒருவேளை அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் இருந்திருந்தா, செவி கொடாமல் உன் வார்த்தையை நான் ஏன் கேட்கணும், உன் வார்த்தையை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவள் செவி கொடுக்காம வேற வழி விலகி போயிருந்தான் வைங்களேன், அவள் அந்த பழத்தை புசிப்பதற்கு ஏதுவாக எந்த ஒரு சூழ்நிலையும் வந்திருக்காது. பாவம் இந்த உலகத்திலே வந்திருக்காது. ஆனா அந்த சர்ப்பமானது தந்திரமாய் அவளை என்ன பண்ணதான்? வஞ்சித்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வசனம் இந்த பக்கம் தான். அந்த ஆரம்பத்துல சொல்லப்பட்ட அந்த ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பம் சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு அப்புறம் சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட இடம் தானை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சர்ப்பத்தை போல இருப்பாய், மற்றவர்கள் கீழே விழாந்து விழும்படி குதிரையின் குதிங்காலை நீ என்ன பண்ணுவாய்? கொத்துவாய். அதனால அவன் என்ன பண்ணுவான்? விழுந்து போவான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவாய் வருகிறவன் கூட தான் கோத்திரத்திலிருந்து வரலாம் என்று சொல்றாங்க. ஏன்னா அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறபடினால், அநேகரை கீழே விழ பண்ணினபடினாலே அங்கிருந்துதான் அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று ஒரு கருத்து இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். ஆனா நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக ஒரு குதிரையிலே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாய் நம்ம இருக்கிறோம், நம்ம யுத்தத்துல இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக நம்ம யுத்தத்துல நிற்கிற எல்லாருமே குதிரையின் மேல இருக்கிறவர்கள். அவர்களை விழ தள்ளும்படியான என்ன சொல்லப்படுகிறதுனா, நீங்க பேசுகிற வார்த்தைகள் அவர்களை கொத்தி கீழே விழ தள்ளக்கூடியதாய் இருக்கிறது. மூன்றாவது காரணம் என்னதுங்க? நீங்கள் பேசுகிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அநேக குறை சொல்லி பேசுகிறோம். அந்த குறை சொல்லுதல் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் கீழே விழ தள்ளும்படியாக அந்த வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு அநேக கோல் சொல்லி பேசுகிறோம். அந்த கோல் வார்த்தைகளும் மற்றவர்களை கீழே தள்ளும்படியாக காரணமாய் அமைந்து விடுகிறது. இன்னொன்னு வந்து மற்றவர்களை கேலி பேசுகிறது, மற்றவர்களை கிண்டல் பேசுகிறது. அப்புறம் வந்து இந்த ஜோக்ஸ் பண்றது, என்ன பண்றதுங்க? கடி ஜோக்ஸ் பண்றது, ஜோக்கு, இதெல்லாமே பரியாசம் பண்ணுகிறது, கேலி பண்ணுகிறது, கிண்டல் பண்ணுகிறது. இது எல்லாமே ஒரு மனிதனை கீழே விழ தள்ளக்கூடிய காரியம். வசனம் சொல்லுகிறது, கேலி கிண்டல் பரியாசம் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்வதே தகும். ஸ்தோத்திரம் செய்வதே தகும். இன்னைக்கு நீங்க நம்ம செய்தி நம்ம பேசிட்டு போறோம், பேசுறோம்னு வைங்களேன். அப்ப இதைய வைத்து ஒருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? கடிந்து, அதாவது ஒருத்தர் இது ஒன்ன பத்தி தான் பேசினாங்க இல்லாட்டி அப்படியெல்லாம் நம்ம ஒருத்தர் தாக்கியோ அப்படி நம்ம நினைக்க ஆண்டவர் என்னோட பேசினா நான் மனம் திரும்பணும், அவ்வளவுதான். மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? குறை சொல்லிய புத்தி காக்கிது. ஆண்டவர் அவங்களுக்கு தான் பேசினாரு, அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா இன்றே மனம் திரும்பு. அதுதான் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல 7 சபை இருக்கிறது. 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தவணை கொடுக்கிறது. மனம் திரும்பு. என்ன பண்ணுங்க? நம்ம மற்றவர்களை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்முடைய வாயின் வார்த்தை சர்ப்பத்தை போல இருக்கிறதாம். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 58:4 வாசிங்க. சங்கீதம் 58:4. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான ஒரு விஷம் அவர்களில். எதற்கு ஒப்பான விஷங்க? எதுல இருக்குதுங்க? இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 143 சங்கீதம் 143. சங்கீதம் 143. சர்ப்பங்களை போல்
தங்கள் நாவை கூர்மையாக்கிறார்கள். அவர்கள் உதட்டிலேயே வீரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் சொல்லுங்க விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறார். அப்ப நம்ம நாக்கு கடில என்ன இருக்குதுன்னா எப்ப அத விஷமா மாறுது அப்படின்னா ஒருத்தரை வந்து தாக்கி நீங்க பேசும்போதோ, ஒருத்தரை வந்து நீங்க குற்றப்படுத்தி பேசும்போதோ, ஒருத்தரை கேலி கிண்டல் பண்ணி பேசும்போதோ உங்க வாயிலிருந்து வருகிற விஷம் அந்த குதிரையை என்ன பண்ணுகிறதுங்க? ஒரு சகோதரர் இப்படியாக சொன்னார், தம்பி நீ வந்து சும்மா சர்ச்சுக்கு மட்டும் போனா போதும், நீ என்ன பண்ணாத, சும்மா போய் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகாத, நீ எல்லாத்துலயும் இன்வால்வ். அவங்களுக்குள்ள என்னத்தை ஏத்துறாங்க? என்னத்தை ஏத்துறாங்க? விஷத்தை ஏத்துக்கிறார். போனமா வந்தமா நீரு, போனமா வந்தமா நீரு. நீ போய் பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் என்ன வேலை செய்யணும், என்ன பண்ணணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுங்க, அதெல்லாம் என்ன பண்ணாத, கேட்காத அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்லி கொடுக்கிறவர்கள் என்ன என்ன யாரை போல காரியம் செய்யறாங்க அப்படின்னா, சர்ப்பத்தின் விஷம் அவங்க நாவின் கீழே இருக்கிறதாம். அவங்க அந்த வார்த்தைகளினாலே அவர்களுக்குள்ள அந்த விஷத்தை ஏற்றிக்கொண்டு அவர்களும் செய்ய மாட்டாங்க, கிரியை செய்கிறவர்களையும் தடுக்கிறவர்கள் தான் இந்த சர்ப்பத்தின் ஆவியை உடையவர்கள், தானின் ஆவியை உடையவர்கள். நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவருடைய இருதயத்தை கட்டணமே ஒழிய உடைக்க கூடாது. நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணணுங்க? இருதயத்தை காயத்தை கட்டணும். நொறுங்குண்ட இருதயத்தை காயத்தை கட்டணும். ஒருத்தர் கீழே விழுந்தா அவர்களை தூக்கி விடும். விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவர்களே தாங்குங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுங்க. சோர்வா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. கஷ்டப்படுகிறவர்களை தாங்கி தூக்கி அவங்கள போய் இன்னும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லி சொல்லி வார்த்தையினாலே சொல்லி சொல்லி அவர்களை இன்னும் கொல்ல கூடாது. வார்த்தை கொல்லும். வார்த்தை ஆவியை உயிர்ப்பிக்கிறது. வார்த்தை என்ன பண்ணுங்க? இப்ப நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவர்கள் கீழே விழுந்து தள்ளும்படி சொல்லுகிற சர்ப்பத்தை போல அவன் இருப்பான் என்று சொல்லி யாக்கோபு தானை பற்றி சொல்லுகிறார். அதுதான் மூணாவது காரணம். முதல் காரணம் என்ன சொன்னாங்க? கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல என்ன இல்லைங்க? திருப்தி இல்ல. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல திருப்தி இல்ல. இரண்டாவது, அவர்கள் யுத்தத்துக்கு என்ன பண்ணல, போகல. யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்னமோ பண்ணி எனக்கு இதுக்கு என்ன இல்ல. ஆமா, இது இரண்டாவது. மூணாவது காரணம், மற்றவர்களை கீழே விழ தள்ளக்கூடிய வார்த்தைகளினாலே தாக்கி பேசுகிற கேலி கிண்டல் பரியாசம் ஜோக் எல்லாம். இதெல்லாம் நம்ம வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். மேல போகும்போது என்ன கொடுக்கணுங்க? ஒவ்வொரு டைரி ஆண்டவர் திருப்புவார். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணா, என்ன பேசினா, என்ன செய்யறன்னு சொல்லி நம்ம அங்க போய் இல்ல ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லவே முடியாது. எப்படி இங்க சிசிடிவி கேமரா இருக்குதோ அதே போல பரலோகத்தில் இருந்து நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான்காவது காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அது நியாயாதிபதிகள் புஸ்தகம். சீக்கிரமா போடுவோம். 18ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முதல் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். யார் என்றால் தான் கோத்திரத்தார். இந்த 2 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிக்கணும். 29வது வசனம். பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்துக்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். இங்க ஒரு யுத்தம் பண்ணி முதல்ல லேசம் எப்படி பிடிச்சாங்களோ அப்படிதான் லாயிஸ்ங்கிற ஊரை பிடிக்கிறாங்க. அந்த ஊரை பிடிச்சு அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? தானு பேர் வைக்கிறாங்க. அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரனும் அந்த தேசத்தால் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்துக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவிலே இருந்த காலம் முதல் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது 4வது காரணம் என்னன்னா, தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு விக்கிரக
ஆராதனையை இந்த தான் கோத்திரத்தார் பண்ணினார்கள். ஏன் அந்த பெயர் லிஸ்ட்ல அந்த தான் கோத்திரத்தார் இடம் பெறலங்கிற 4வது காரணம் என்ன தெரியுங்களா? விக்கிரக ஆராதனை. சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை. தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அந்த 10 கட்டளையில முதல் 2 கட்டளை சொல்றாரு, என்னை அன்றி உங்களுக்கு வேறே தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த சொரூபத்தையாவது எந்த வார்ப்பிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையாவது நீங்க என்ன பண்ண வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவன், அப்படி செய்கிறவர்களை 3-4 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த தான் கோத்திரத்தார் மீகா வீட்டுல இருந்த ஒரு சுரூபத்தை தங்களுக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டு அதை வணங்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இங்க போடப்பட்டு இருக்கிறது. அதுக்கு நம்ம மீகா வீட்டுக்கு நம்ம போயாகணும். என்ன நடக்கிறது? 17ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்திலாகிய மீகா இன்னொரு பேருள்ள மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் வந்து மீகா. என்ன பேருங்க? மீகா. மீகா என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, தேவனை அன்றி வேறொரு தேவன் இல்லை. அதாவது யெகோவா தேவன் இல்லாம வேறொரு தேவன் இல்லை என்பதுதான் மீகா என்ற பெயருடைய அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? யெகோவா தேவன் தான் தேவன், அவர் இல்லாம வேறொரு தேவன் இல்லை என்பதுதான் மீகா. இந்த மீகா வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, மீகா அவங்க அம்மா வந்து 1100 வெள்ளிக்காசை வச்சிருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. வெள்ளிக்காசு என்ன ஆயிடுச்சுங்க? காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனா அந்த அம்மா சாபம் விடுறாங்க. அந்த அம்மா எடுத்தவன் என்ன ஆகட்டும், நாசமா போட்டு ஏதாவது சொல்லுவாங்க, அப்படிதானங்க? எடுத்தவன் என்ன ஆகட்டும், அப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும், அப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சாபம் விடுறாங்க. இந்த சாப வார்த்தையை அவனுடைய மகன் கேட்டுட்டு பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாரு. அம்மா நீ தயவு செய்து என்ன பண்ணாத, சாபம் விட்டு விட்டுறாத, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன், அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னா. அப்ப அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த 1100 வெள்ளிக்காசை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மா உடனே ஐயோ நான் சாபம் விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்கே சொல்றாரு, இல்லப்பா இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. ஆனா இந்த பணத்தை நான் ஒரு விக்கிரகம் செய்வதற்காக, 3வது வசனம் சொல்கிறது, அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த வெள்ளிக்காசை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கு என்று நியமித்தேன். இப்பொழுது இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, மகன் கிட்ட இருந்து காசை வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், வாங்கி வச்சிருக்கணும். ஆனா அதை என்ன பண்றாங்க, இதை நீ திரும்பி நீயே வச்சுக்கோ, ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விக்கிரகத்தை செய்து அதை கர்த்தருக்கென்று நியமிப்போம். கர்த்தருக்கென்று அப்படின்னா அந்த விக்கிரகத்தை பேரை சொல்லி யாரை நம்ம வணங்க போறோம்? பேர் வந்து விக்கிரகம். ஆனா அது பேரு சும்மா அடையாளத்துக்கு என்னது ஒரு விக்கிரகம். ஆனா பேர் யாருக்குங்க? தேவனுக்கு, கர்த்தருக்கு. புரியுதுங்களா? ரெண்டு நிலைமை புரியுதுங்களா? பேர் என்னதுங்க? விக்கிரகம். ஆனா யாருக்கு என்று நம்ம செய்ய போறோம்? ஏன்னா நம்ம உருவம் இல்லை, இதுதான் உருவம் நம்ம செஞ்சு நினைச்சுக்குவோம். ஆனா இது கர்த்தருக்கு என்று நம்ம வந்து செய்வோம் என்று சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்றாங்க, அதுல இருந்து ஒரு 200 வெள்ளிக்காசு எடுத்து அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்பி கொடுத்தான் மறுபடியும். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு ரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. இப்படி அவங்க வீட்டுல என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஒரு விக்கிரக ஆராதனை வந்துருச்சு. அப்ப அவன் என்ன பண்றான், அதுக்குன்னு ஒரு ரூமை கட்டுறான். சுவாமிக்கு என்று சொல்லி ஒரு ரூமை கட்டி அதுல வந்து தன்னுடைய மகனை ஒரு ஆசாரியனாய் வைக்கிறார். இது எல்லாமே வேதத்துக்கு புறம்பாய் செய்யப்படக்கூடிய காரியம். சொல்றது புரியுதுங்களா? வேதத்துக்கு தேவன் என்னையன்றி வேற யாரும் உண்டாக்கப்படும் சொன்னது. அப்புறம் ஆசாரியனா இருக்கக்கூடியவங்க யாருன்னா லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரியனா இருக்கணும். அவனும் தன்னுடைய ஒரு பையனை என்ன பண்றான், அது வந்து எப்ராயிம் கோத்திரத்துல தானே வர்றான் மீகா. அவன் தன்னுடைய மகனை அந்த ஆசாரியனா வைக்கிறான். அந்த வழியா ஒரு லேவியன் வர்றான், பெத்லகேமில இருந்து ஒரு பரதேசியா திரும்பி வர்றான். பரதேசினா எங்கேயாவது போய் தங்கிக்கலாம் ஒருத்தன் வர்றான். அவன் பார்த்து அவன் வந்து வரும்போது
நீ இங்க வர்ற, நீ யாருன்னு கேட்கும்போது அவன் சொல்றான் நான் ஒரு லேவியன். அப்ப சொல்றான் என் பாபா நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த லேவியனை தன்னுடைய வீட்டிலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அந்த மீகா என்பவன் அந்த லேவியனை தன்னுடைய வீட்டுக்கு நீ வந்தீன்னா உனக்கு இவ்வளவு பணம் தர்றேன், இவ்வளவு பொருள் தர்றேன், இவ்வளவு ட்ரெஸ் தர்றேன் அதெல்லாம் சொல்லி கூலியை பொருத்தி கொண்டு வீட்டுல ஒரு ஆசாரியனாய் வைக்கிறான். அப்ப அந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல என்ன வர ஆரம்பிக்கிறதுங்க? விக்கிரக. யார் பெயரை சொல்லி? கர்த்தர் பெயரை சொல்லி என்ன வருதுங்க வீட்டுக்குள்ள? விக்கிரக. அப்படி வரும்போது இந்த தான் கோத்திரத்தார் ஊரா சுத்துறாங்க இல்லைங்க, எங்களுக்கு இடம் வேணும், எங்களுக்கு இன்னும் இடம் வேணும், இடம் வேணும். அப்படி சுத்த வரும்போது மீகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார் வீட்டுக்கு வந்துடுறாங்க? மீகா வீட்டுல. மீகா வீட்டுல லேவியினுடைய சத்தம் கேக்குது. லேவியினுடைய சத்தம் கேக்குது. அல்லேலூயா சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குதுங்க? அல்லேலூயான்னு சத்தம். அந்த 5 பேரை அனுப்புறாங்கல்ல, நீங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நமக்கு ஒரு இடம் கிடைச்சதுன்னா நம்ம போய் ஜெயிப்போம். அப்ப அந்த 5 பேர் போய் மீகா வீட்டுல போய் கேக்குறாங்க, நீ தானே ஆசாரியன், நீ தானே ஆசாரியன், நாங்க ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறோம், அந்த காரியம் எங்களுக்கு ஜெயமாய் மாறுமா என்று சொல்லி நீ எனக்கு சொல்லு அப்படிங்கும் போது அந்த அவன் சொல்றான், குறி சொல்லுவாங்க இல்லைங்க, அதே மாதிரி சொல்றான், நீங்க போங்க, உங்க காரியம் என்ன ஆயிடுங்க? ஜெயமாயிடும். அதே போல இவங்க போறாங்க, யுத்தம் பண்றாங்க, ஜெயிச்சிடறாங்க. அந்த லாயிஸ்ங்கிற ஊரை நீங்க வீட்டுல போய் படிச்சாகணும். லாயிஸ்ங்கிற ஊரை என்ன பண்ணிடுறாங்க? ஜெயிச்சிடறாங்க. அப்ப ஜெயிக்கும் போது 600 பேர் வந்து வாசற்படியில நிக்கிறாங்க மீகா வீட்டுல. ஏன் நிக்கிறாங்கன்னா அந்த 5 பேர் போய் சொன்னாங்க, பாத்துங்க மீகா வீட்டுல என்ன இருக்குதுன்னா ஒரு விக்கிரகம் இருக்குது. மீகா வீட்டுல என்ன இருக்குங்க? ஒரு விக்கிரகம் இருக்குது. அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து மீகா வீட்டுல இருக்கிற விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து தான் அந்த இடத்துல அந்த லேசேம் அங்க இடத்த பிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேவியனையும் பிடிச்சிட்டு வந்து நீ என் கூட வந்து ஆகணும், நீ என் கூட வந்து ஆகணும்னு சொல்லி அந்த லேவியனையும், நீ ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆசாரியனா இருக்க சரிப்படாது, நீ ஒரு கோத்திரத்துக்கே நான் உங்களை என்ன பண்ணிடுறேன்? ஆசாரியனாய் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அந்த லேவியனை தான் கோத்திரத்திற்கே ஆசாரியனாய் மாற்றி விட்டார்கள். அவன் நினைச்சா பரவாயில்ல, பரதேசியா ஒண்ணுமே இல்லாம வந்தோம், ஒரு வீட்டுல எங்களுக்கு போஸ்ட் கிடைச்சது, இப்ப ஒரு கோத்திரத்துக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க? ஒரு உயர்ந்த போஸ்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு அவனும் யுத்தத்துக்கு போறான். பின்னாடியே மீகா ஓடி வருகிறான். ஏன் இப்படி பண்ணீங்க? வீட்டுல இருக்கிற விக்கிரகம் எல்லாம் எங்க போச்சு? காணோம். அந்த லேவியனை நீ எங்க பண்ணிட்டு? அவன் சொல்றான், திரும்பி போயிரு, இல்லாட்டி உனக்கு என்ன விழுகும்? அடி விழுகும். உனக்கு என்ன விழுகும்? இதெல்லாம் இப்படி இல்ல, நீங்க வீட்டுல போய் படிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், சரிங்களா? நீங்க இத உனக்கு வந்தேன்னா உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? அடி விழுகு, நீ திரும்பி போயிருன்னு சொன்ன. அவனும் என்ன பண்ணிட்டான்? மீகா திரும்பி போய்விட்டான். அந்த இஸ்ரவேல் கானான் தேசத்திலே அந்த சீலோவிலே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் சீலோவிலே இருந்த காலம் முதல் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னா சீலோவில தான் தேவனுடைய ஆலயம் இருந்த இடம், சீலோவில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடம், சீலோவில தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைத்த இடம், சீலோ தான் அந்த 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடம். ஐயோ, அது வந்து யோசுவா 17 நினைக்கிற அந்த வசனம். சீலோவை வந்து பிடித்து 18:1 பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்போ அந்த பட்டணத்தினுடைய ராஜதானி பட்டணம், கேபிட்டல், முக்கியமான தலைநகரம் எது? எங்க? என்ன? சீலோ தான். எங்கங்க? சீலோவிலே கர்த்தருடைய ஆலயம் இருந்த இடம், தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடம். ஆனால் அந்த சீலோவில இருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த தான் கோத்திரத்தார் எதை வணங்கி கொண்டிருந்தார்கள்? விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனால தேவன் அந்த லிஸ்ட் பேர்லயே அவங்க பேர் என்ன பண்ணலைங்க? எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு சரி, நம்ம இதுல சொன்ன நேரம் ஆயிடும். இந்த விக்கிரக ஆராதனை நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, பொருள் ஆசை என்பதும் விக்கிரக ஆராதனை. பொருள் ஆசை இன்னைக்கு நம்ம இன்னொரு வீட்டுல அது இருக்குது, அதே போல எனக்கும் அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க, அதே போல நானும் செய்வேன். இந்த பொருளாசை என்னும் விக்கிரகத்தை அழித்து போடுங்கள் என்று வசனம் சொல்லுது. விக்கிரகம் தேவனை விட்டு பிரிக்கிற எதுவுமே விக்கிரக ஆராதனை. தேவனை விட்டு ஆண்டவரை விட்டு பிரிக்கிற, ஜெபத்தை விட்டு பிரிக்கிற,
ஆண்டுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற எதுவா இருந்தாலுமே அது என்னதாங்க? ஒருவேளை அது பிள்ளையா இருக்கலாம், அது ஒருவேளை போனா இருக்கலாம், அது ஒருவேளை சீரியல் சினிமாவா இருக்கலாம். தேவனை விட்டு பிரிக்கிற எதுவா இருந்தாலுமே அது என்னதாங்க? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எப்படி ஆண்டவரை தேடுகிறோம்? நான் என்ன எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக வரக்கூடிய அந்த ஐக்கியத்துக்கு விரோதமா என்ன வருகிறது, அதை நான் என்ன பண்ணுகிறேன்? எடுத்து போடுகிறேன். அப்படி நீங்க என்ன பண்ணணுங்க? ஒப்பு கொடுக்கணும். இந்த 4 காரியத்தினாலதான் தான் கோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இடம் பெற முடியாமல் போனது. 1, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே, சுதந்திரத்திலே திருப்தி. 2, அவர்கள் யுத்தம் பண்ண போகல. 3, மற்றவர்களை கீழே விழ தள்ளும்படி குதிங்காலை கடிக்கிற ஒரு சுபாவம். 4, விக்கிரக ஆண்டு சொல்றாரு, விக்கிரகம், அதாவது அவங்களோடு கூட என்ன வைத்துக் கொள்ளக்கூடாதான், ஐக்கியம் கூட என்ன பண்ணக்கூடாதான், வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அதை அது நம்மளை எச்சரிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாருங்க? எச்சரிக்கிறார். தேவனுக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அதிலிருந்து விட்டு பிரிந்து விலகி வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என்னவா இருப்பேன்? பிதாவா இருப்பேன், நீங்கள் என் குமாரராய் இருப்பீர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை. கடைசி காலத்துல 2 பரிதாப நிலை என் மனசுல வந்ததை சொல்றேன். 1, கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டால். 1, கர்த்தருடைய வருகையிலே, அதை விட பரிதாப நிலை வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதை விட பரிதாப நிலை, திரும்பி வர முடியாத ஒரு நிலை என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய வருகையிலே கைவிடப்பட்டது. 2, அந்த பரலோகத்துல போய் நிற்கும் போது அந்த ஜீவ புஸ்தகத்திலே பார்ப்பாங்க, பெயர் இருக்கா? பெயர் இருக்கா? எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்லி நான் முடிக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ? சொல்லுங்க. அவன் அக்கினி கடலிலே. இதுதான் மிகப்பெரிய பரிதாபம். இதுதான் என்னதுங்க? மிகப்பெரிய. 1 கைவிடப்படுதல், இன்னொன்று என்ன இல்லைங்க? நம்ம ரொம்ப அது என்ன சொல்றதுன்னா எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணுங்க? ஆண்டோடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கா? தேவனுடைய வழிகளில் நம்ம நடக்கிறோமா? தேவனு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துல திருப்தியா இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து ஐக்கியப்பட்டு நடக்கிறோமா என்பதை நீங்கள் தங்களை தாங்களே என்ன பண்ணணுங்க? அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நன்றி.